वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। श्रीभगवानुवाच मया प्रसन्नेन तवार्जुनेदम् रूपं परं दर्शितमात्मयोगात् तेजोमयं विश्वमनन्तमाद्यं यन्मे त्वदन्येन न दृष्टपूर्वम्। न वेदयज्ञाध्ययनैर्न दानैः न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु ब्रवीर।
இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். ஸ்ரீபகவானுவாச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் ந வேதயஜ்ஞாத்யயனைः ந தானைः ந சக்ரியாபிः ந தபோபிருக்ரைः ஏவம் ரூபः சக்ய அஹம் நிருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. हे अर्जुना, குரு பிரவீரான குருநந்தனான்னு அர்த்தம். அதாவது கௌரவர்களுக்குள்ளே சிறந்தவன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். நீங்கள் சில பேர் கௌரவர்கள்னு சொல்கிறோம். கௌரவர்கள் இல்லை, அது சினிமா யாரோ ஒருத்தர் கௌரவம் நடித்தார், அவ்வளோதான். அதோட அவருக்கு கௌரவம். குரு என்னும் ஒரு அரசன் இருந்தான். அந்த குரு என்னும் அரசனினாலே இந்த வம்சம் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையினால்தான் குருக்ஷேத்திரம்னு பேர். குருக்ஷேத்திரம் இல்லை அந்த ஊர் பேர், குருக்ஷேத்திரம். இப்போ யுத்தம் நடக்கிறத, மகாபாரத யுத்தம் நடக்கிறதா அந்த ஊருக்கு என்ன பேர்? குருக்ஷேத்திரம்னு பேர். ஏன்னா குரு என்னும் அரசன் அந்த ஊரை நிர்மாணம் செய்தான். இப்போ என்ன பண்ணுறா, அரசியல் கட்சிகளாக நமக்கு நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறான். நாங்கள் இங்கே ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஒன்று டெவலப் பண்ணுவோம், எலக்ட்ரானிக் சிட்டி ஒன்று டெவலப் பண்ணுவோம், சேட்டிலைட் சிட்டி ஒன்று டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சிட்டியை அவள் டெவலப் பண்ணினான்னா எந்த ஒரு அமைச்சர் அல்லது முதலமைச்சர் அல்லது பிரதம மந்திரி அவர்கள் அந்த சிட்டியை டெவலப் பண்ணுறாளோ உடனே என்ன பண்ணுவாள், அந்த பேரை தான் வைப்பாள். அந்த மாதிரி குருன்னு தானே ஒரு அரசன் வந்தால், அந்த அரசன் இந்த சிட்டியை டெவலப் பண்ணினான். ஆகையால் அந்த க்ஷேத்திரத்துக்கு குருக்ஷேத்திரன்னு பேர். நிறைய யாகம்லாம் பண்ணான், யஜ்யம்லாம் பண்ணான். அதனால்தான் இந்த இடத்த இவர்கள் யுத்தத்திற்காக தேர்ந்தெடுத்தார்கள். போர் புரிவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் குருக்ஷேத்திரம். ஏன் அப்படி கேட்டால், அங்கே ஆகாயத்திலோ பூமியிலேயோ தண்ணீரிலேயோ எங்கே இறந்தாலும் புண்ணியம்ன்றது சாஸ்திரம். இன்றைக்கே கூட இந்த காலங்களில் கிரகண புண்ணிய காலங்கள் வரும் இல்லையா, நீங்கள் பார்த்துருக்க இல்லையா? சோமோபராகம் சூரியோபராகம்னு சொல்லுவாள். அதாவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்னு சொல்லுவாள். அந்த கிரகண புண்ணிய காலங்களில் குருக்ஷேத்திரம்ன்றது அவ்வளோ விசேஷம். அங்கே போய் தர்ப்பணாதிகள் பண்ணுறது, ஸ்நானாதிகள் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். பாகவதத்தில் கூட மகாபாரதத்துலேயும் உண்டு. பின்னால் கிருஷ்ணன் இந்த மாதிரி இது வருது, கிரகணம் வருது, நாம் எல்லாரும் குருக்ஷேத்திரத்தில் சந்திக்கலாம் என்று யசோதை நந்தகோபர் இவர்களுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பி அவள் எல்லாரையும் குருக்ஷேத்திரத்துக்கு வர சொல்கிறார். ஏன்னா கிருஷ்ணன் நாங்கள் துவாரகையில் இருக்கார் இல்லையோ, பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம், கிருஷ்ணன் துவாரகையில் இருக்கா, யசோதை நந்தகோபர்லாம் அவள் மதுரா பிருந்தாவனத்தில் இருந்துன்னு இருக்கா. இப்போ எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சென்டராக குருக்ஷேத்திரத்தை கிருஷ்ணன் தேர்ந்தெடுத்து எல்லாரும் வாங்கோ, இந்த கிரகண காலத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து அங்கே ஸ்நானம் பண்ணி தர்ப்பணாதிகள் பண்ணி நாம் ஒன்றா சேர்ந்து கூடியிருந்து கூடிரலாம்னு கிருஷ்ணன் சொல்கிறோம். ஏன்னா அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை. அதில் குருசிரேஷ்ட, குருநந்தன, கௌரவா அப்படின்னா கௌரவர்கள் இல்லை, கௌரவர்கள். அவர்களுக்கு தார்த்தராஷ்டிரர்கள்னு பேர், இவர்களுக்கு பாண்டவர்கள்னு பேர். அப்போ கௌரவர்களும் கௌரவர்கள் தான், பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அவர்கள் கௌரவர்களான தார்த்தராஷ்டிரர்கள், இவர்கள் கௌரவர்களான பாண்டவர்கள், திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் இவர்கள் பாண்டவருடைய பிள்ளைகள் சொல்கிறோமே தவிர்த்து நாம் யுத்தத்திற்கு பிறகு திருதராஷ்டிரனுடைய ஆட்டிடியூட்ஸ் மகாபாரதத்தில் அது அப்படியே உருக்கமான ஒரு சம்பவம். அது போருக்கு பிறகு திருதராஷ்டிரனுடைய மனோநிலையில் ஏற்பட்ட ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு பாருங்க. அன்பிலீவபிள். அதுவும் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 15 years. ஈவன் தட் யுத்தத்திற்கு பிறகு he lived more than 15 years. இந்த சமயத்தில் திருதராஷ்டிரனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து, திருதராஷ்டிரனுடையதான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட் அப்படிலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு ரிசர்ச்சபிள் கேரக்டர் அது திருதராஷ்டிரன்றது.
அதை தான் சுவாமி வேதாந்தரிஷிகன் சங்கல்ப சூரியோதய நாடகத்தில் ஜீவாத்மாவுடைய கேரக்டராக நமக்கு எடுத்து காண்பிச்சிருக்கார். நமக்கு எங்கே சுவாமி இருக்கிற டைமே போகிற மாட்டேங்குது. ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கே, நமக்கு டைம் சரியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கே உட்கார்ந்து பார்க்க போகிறோம்? முன்னாடிலாம் ஒரு கிராமமோ இல்லை நகரமோ இருந்ததுன்னு சொன்னால் ஒரு சங்கம் இருக்கும், ஒரு சத் சங்கம் இருக்கும். சாயங்காலம் 7-7:30 மணிக்கு எல்லாரும் போய் அங்கே போய் கூடுவா, உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பேசுவா, நல்ல என்விரான்மெண்ட்டு, நல்ல காத்தோட்டமான ஒரு மனோநிலை, நல்ல ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படும். ராத்திரி 7:30லேருந்து 9-10 மணி வரலாம் அந்த பிரவச்சனங்களோ இல்லை சங்கீத கச்சேரிகளோ இல்லை சத் சங்கமோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அதை முடிச்சுட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு சாப்பிட்டோமா, செத்தலாம் உட்காந்துட்டு அப்படியே பேசினோமா, அப்படியே படுத்துட்டோமா, தூங்கினோமான்னு இருப்பா. மறுநாள் காலத்தில் எழுந்துக்கிச்சு அந்த ஆரோக்கியமானது இருந்தது. இப்போ இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்ரீ பிரசங்கத்தான்னு கார்த்தால ஒரு விஷயம், மத்தியானம் ஒரு விஷயம், சாயங்காலம் ஒரு விஷயம், சப்ஜெக்ட் மேட்டரை மாற்றி மாற்றி பேசியிருந்தா, பல பெரியோர்கள் வந்து பேசினா அது ரசிக்கிறதுக்கே நல்லா இருந்தது. இப்போ எல்லாம் மாறி போச்சுன்னா ஒரு 1/2 மணி காலம் உட்காந்து இந்த பகவத்கீதை எத்தனை பேர் டெய்லி கேட்குறோம்? நம்ம சொல்கிற நமக்கு தான் தலையெழுத்தே தவிர்த்து கேட்குறவாளுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லைன்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அட என்ன 1/2 மணி நேரம் யார் தான் உட்காருது? ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டாக 1/2 மணி நேரம்லாம் உட்காரத்துல நமக்கு பேஷன்ஸே கிடையாது. ஹைப்பர் ஆக்டிவ் அட்டென்ஷன் டெஃபிசிட் வந்துடுது நமக்கு. நாமெல்லாம் பிறக்கச்சே ADHD சைல்டாக பிறக்கலை. ஆனால் இப்போ எல்லாருக்கும் ADHD. அந்த ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் மேலே மேலே நம்மளால் ஒரு ஃபாலோ பண்ணவே முடியாது நம்மளால். அதனால் இந்த விஸ்வரூபத்தின் பெருமைகளை எல்லாம் இப்பொழுது அர்ஜுனன் பிரார்த்தித்த பொழுது இந்த குருசிரேஷ்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இப்போ அர்ஜுனன் பெருமாள் பார்த்து சொல்கிறார், அவனுக்கு பழையபடி சேவை சாதிக்கிறேன்றதாக ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸ்ரீ பகவான் வாச்ச என்று பழையபடி நான் அவனுக்கு சேவை சாதிக்கிறேன். ஆனால் நீ பார்த்து அந்த விஸ்வரூபத்தினுடைய பெருமைகள் உனக்கு தெரியுமா? அந்த விஸ்வரூபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரியுமா? அதை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், காரு கேளு அப்படின்னு மேல் வரக்கூடிய 3 ஸ்லோகங்களினாலே தான் எடுத்த விஸ்வரூபத்தின் மகிமைதனை கிருஷ்ணன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் என்மே தொதன்யேன ந திருஷ்டபூர்வம். என்மே ரூபம் ந திருஷ்டபூர்வம் தேஜோமயம் அனந்தம் ஆத்யம். என்னுடைய இந்த ரூபம் இருக்கே, இப்பேற்பட்ட என்னுடையதான ரூபம் இருக்க, அது தேஜோமயம். தேஜோமயம் எங்கும் ஒரு ஒளி பரவி இருக்கு, எல்லா இடத்துலையும் ஒரு ஒளி பரவி இருக்கு. விஸ்வம், விஸ்வம்னு அர்த்தம் விஸ்வ வியாப்தி, கம்ப்ளீட்டாக பரவி இருக்கு. அனந்தம், அனந்தம்னு அர்த்தம் ஆத்யந்தம் கிடையாது, அடிமுனே கிடையாது. இது இங்கே எது ஆரம்பம் எது முடிவு எது இங்கே போயிடுது எப்படி போயிடுறது தெரியவே தெரியாது. அனந்தம், அடி கிடையாது, ஆத்யம், எல்லாவற்றுக்கும் காரணம். ஹே அர்ஜுனா त्वदन्येन न दृष्टपूर्वம். இந்த வார்த்தைக்கு பதில் அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இப்போ தேவர்கள்லாம் பார்க்கலான்னு சொன்னானே அர்ஜுனனே, இதோ தேவர்கள்லாம் பார்த்துட்டுருக்கா, பிரம்மாதிகள்லாம் பார்த்துட்டுருக்கா அப்படின்னா இந்த ரூபத்தை, இத்தகைய விஸ்வரூபத்தை, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை மனுஷலோகத்தில் இதுவரையிலும் யாரும் கண்டது இல்லை. அப்போ பாண்டவ தூதனாக பெருமாள் சேவை சாதித்தது அதெல்லாம் தனி, அது உண்டு, அதெல்லாம் சேவை சாதிச்சிருக்கான். தொதன்யேன ந திருஷ்டபூர்வம், உன்னை தவிர்த்து இதுவரையிலும் வேறு யாராலையும் இது பார்க்கப்படாதது. தத்தே ரூபம், அப்பேற்பட்ட இதம் ரூபம், அந்த என்னுடைய இந்த ரூபம் பிரசன்னேனமயா ஆத்மயோகாது தரிசனம், என்னுடைய சங்கல்பத்தினால் உனக்கு காண்பிக்கப்பட்டது. இல்லை நான் நிறைய தபஸ் பண்ணியிருக்கேன், நான் நிறைய தானம் பண்ணியிருக்கேன், நான் நிறைய தர்மங்கள் பண்ணியிருக்கேன், நான் நிறைய சத்காரியங்கள் பண்ணியிருக்கேன், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ அதை சொல்லிக்கிறது நிறைய பெருமை. See, we are of course we are all religious, you know that we are doing lots of social activities. Yes, I am proud about it. நீங்களாம் ரிலீஜியஸ், ஓகே ஃபைன். யூ ஆர் டூயிங் லாட்ஸ் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரைட், ஓகே ஃபைன். அதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் பகவத் அனுபவத்திற்கு அவையெல்லாம் போதுமானது அல்ல. நோ, இதெல்லாம் பண்ணால் பெருமாள் மனசில் வருவான். இங்கே பாருங்க, தெளிவாக ஒன்று சொல்கிறேன். ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமை வாக்யா எஸ்தாமுல்லங்கிய வர்த்தது. இங்கே பார், ஸ்ருதினா வேதம் சாஸ்திரம்,
ஸ்மிருதினா அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் பண்ணக்கூடிய மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள். இது ரெண்டுமே என்ன தெரியுமா நமக்கு? இது ரெண்டு நமக்கு என்ன தெரியுமா சொல்லித்தருது? இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஈவன் ஃபார் த வர்ஷிப் எப்படி பகவத் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. நீ அதை ஒத்துக்க மாட்ட, அதை பண்ண மாட்ட. நீயா ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்க, கம்போஸ் பண்ணி வச்சுருக்க. உன் இஷ்டத்துக்கு ஒரு காரியம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கிருஷ்ணனை ஏற்றுப்பான், கிருஷ்ணனுக்கு தெரியும் என்னை பற்றி, என் மனசில் என்ன இருக்குதுன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும், எல்லாம் மனசு சுத்தமாக இருந்தால் போகிறோம். அப்படித்தான் பகவத்கீதையில் சொல்லிருக்குது. எங்கே சொல்லியிருக்குது? அப்படி எங்கே சொல்லியிருக்குது பகவத்கீதையில்? கஷ்டப்பட்டு வர்ணாசிரம தர்மங்கள் முக்கியம், அதன் வழி நடக்கணும். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா, இதெல்லாம் வரிசையாக சொல்கிறான் பெருமான். அதுக்காக ஒன்றும் நம்ம ஒரு விபாகத்தை உண்டு பண்ணலை, ஒருத்தருக்கொத்தர் கலகத்தை உண்டு பண்ணலை. விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இது எனக்கு போகிறோன்னு சொல்லுங்க. தட் இஸ், அது ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் உங்கள் சௌகரியம், உங்கள் இஷ்டம். நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு இல்லை இதுதான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும், நான் இப்படி பண்ணால் கிருஷ்ணனுக்கு தெரியும், நான் அப்படி பண்ணுறதை கிருஷ்ணன் ஏற்றுப்பான்னு நாமளாக ஒன்று கிருஷ்ணன் பேரில் பழியை போட்டுட்டு சொல்லக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். அந்த தப்பை பண்ணக்கூடாது நம்ம. அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள், சரியா நான் சொல்கிறது? ஆகையாலே என்மே ரூபம் தேஜோமயம். ஹே அர்ஜுனா, என்னுடைய இந்த ரூபம் இருக்கே அது தேஜோமயம், அப்படியே தேஜஸ், தேஜோ புஞ்சமாக இருக்குது. அது அனந்தம் ஆத்யம், அப்பேற்பட்டதான இந்த ரூபம். பிரசன்னேனமயா ஆத்மயோகாத், ஆத்மயோகான என்னுடையதான சங்கல்பத்தினால் மட்டுமே. நான் சங்கல்பிச்சேன்டா இப்படி, அர்ஜுனனுக்கு நாம் இது போன்று சேவை சாதிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பத்தின்படி நான் சேவை சாதித்தேன். மற்றபடி அவரவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் உட்காந்துருக்கோம், அப்படி கண்ணை மூடினா எனக்கு அப்படியே கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளே சேவை சாதிப்பான், அப்படியே உள்ளே இறங்கியிருக்கான். இல்லை, நம்பாதீங்கோ. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். யாரும் ஒத்துக்க மாட்டான், நாம ஒத்துக்க மாட்டான், கிருஷ்ணன் ஒத்துக்க மாட்டான். தட் இஸ், அந்த ப்ரொசீஜர் இல்லை. அது அந்த ப்ரொசீஜர் இல்லை. படிக்கவே படிக்காமல், ஒருத்தன் புஸ்தகத்தையே படிக்காமல் எக்ஸாமினேஷனில் போய் உட்காந்து நான் தியானம் பண்ணி அப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படியே கம்ப்யூட்டரில் வந்து லேசர் ஸ்க்ரீனில் வர மாதிரி எல்லாம் வந்தது, அப்படியே நான் பார்த்துக்கிட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவோமா? நம்ம அவனை மேதாவி சொல்லுவோமா? டுபாக்கூர்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு மன்னிக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. டாய் புழுகுறான்டா இவன், ஏமாத்துறான்டா இவன். 10 நாளாக நான் பார்த்துட்டுருக்கேன், ராத்திரி பகலில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். சினிமா பார்த்துன்னா ஒரு நாள் புஸ்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோ, ஒரு நாள் உட்காந்து வாசிக்கல, இன்னும் ஆகுன்றான். கட்சியில் பார்த்தா ஃபெயிலு, அவ்வளோதான் சுழி. எப்படி வரும்? இதுதான் வழின்ட்டான். என்னிடத்தில் பக்தி உள்ளதான உனக்கு, நீ என்னிடத்துல அவ்வளோ பக்தியோடு இருக்க நான் பிரத்யட்சமாக பார்க்குறேன். எனக்கு தெரியும் யார் யார்கிட்ட பக்தியோடு இருக்கா, கபடமாக இருக்கா, கபடம் இல்லாமல் இருக்கான்னு எனக்கு தெரியும். அப்போ என்னுடைய சங்கல்ப சக்தியினாலே நான் உனக்கு காண்பித்தது இந்த தேஜஸ், இந்த விஸ்வரூபம். உன்னை தவிர்த்து மற்ற யாரும் இதற்கு முன் கண்டது இல்லை. அதனால அர்த்தம் ஆத்மயோகாத், என்னுடைய தடங்கலற்ற சங்கல்ப சக்தி. பிரசன்னேன, அப்படி என்னிடத்துல பக்தி உண்டதான உன் மீது கிருப்பை பூண்டவனான என்னால். மயா பிரசன்னேன தவ அர்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் ந வேத யஜ்ஞ அத்யயனைஹி ந தானைஹி ந ச கிரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபः ஷக்ய அஹம் ந்ருலோகே द्रष्टुम त्वदन्येन कुरु प्रवीर न वेद यज्ञ अध्ययनैहि न दानैहि நிறைய வேதாத்தியனம் பண்ணிருக்கேன். சில பேருக்கு த்விவேதின்னு பேர், சில பேருக்கு திரிவேதின்னு பேர், சில பேருக்கு சதுர்வேதின்னு பேர். பார்த்துருக்கல நீங்களா? த்விவேதினா 2 வேதத்தை அத்தியனம் பண்ணினவா, திரிவேதினா 3 வேதத்தை அத்தியனம் பண்ணினவா, சதுர்வேதினா 4 வேதங்கள் அத்தியனம் பண்ணினவா.
ஏவம் ந வேத யஜ்ஞ அத்யயனைஹி. ஹே குருப்பிரவீர, ஹே கௌரவா, ஹே கௌரவ சிரேஷ்டா, நிருலோகே. அதான் முன்கேள்விக்கு பதில். என்னை இத்தகைய என்னை யாரும் இதுவரையிலும் பார்த்தது இல்லை, இப்படி பார்த்தது இல்லை, இப்படி பார்த்தது இல்லைன்னா அப்போ பிரம்மருத்ராதிகள்லாம் உன்னை பார்த்துருக்காளே, பிரம்மருத்ராதிகள்லாம் உன்னை சேவிச்சிருக்காளேன்னார். அவள்லாம் உண்டுப்பா. நான் இங்கே பர்டிகுலராக சொல்கிறது நிருலோகே, இந்த மனுஷலோகத்தில் பார்க்கணும். அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா அவா பார்த்தா இவா பார்த்தான்றதெல்லாம் சொல்லவே முடியாது. அது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏவம் ரூபா தொதன்யேன, இந்த ஒன்னை தவிர்த்து ஒருவனை தவிர்த்து வேத யஜ்ஞ அத்தியனைஹி, வேதாத்தியனம் அல்லது வேதார்த்த ஞானம். அது தெரியுமா உங்களுக்கு? வெறும் வேதத்தை அத்தியனம் பண்ணால் போறவே போராது. ஸ்தானுரயம் பாரஹாரஹா கிலா பூத் அப்படின்னு வேறு சொல்கிறது, ஸ்மிருதி வாக்கியங்கள் சொல்கிறது. இப்போ கிராமங்களில் இன்றைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, புரியறதுக்காக முதல்ல அதாவது அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தராசுக்கல் இருக்குது. இந்த தராசுக்கல்லில் ஒருத்தர் என்ன பண்ணார், 10 கிலோ தக்காளி வச்சார். 10 கிலோ தக்காளி இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் வச்சுக்கோங்க. 1 கிலோ தக்காளி 60 ரூபாயோ 50 ரூபாயோ வச்சுக்கோங்க. 10 கிலோ தக்காளி வச்சார். இன்னொருத்தர் 10 கிலோ புல்லுக்கட்டு வச்சார். 10 கிலோ புல்லுக்கட்டு வச்சார். இன்னொருத்தர் 10 கிலோ தங்கத்தை வச்சார். கோல்டு, நல்ல பியூர் கோல்டு 10 கிலோ தங்கம் கொண்டு அதில் வச்சார். உடனே அந்த தராசு தட்டு, ஆஹா, அந்த மனுஷன் தக்காளி வச்சான், இந்த மனுஷன் புல்லுக்கட்டு வச்சான், இவர் தான் நல்ல மகாத்மா, பாரு நல்ல தங்கத்தை கொண்டு வந்து என் மீது வைத்தார் அப்படின்னு அந்த தராசு தட்டு சந்தோஷப்படுமா? அதுக்கு எங்கேயாவது தெரியுமா? தம் மீது வைக்கப்பட்டது மதிப்பு வாய்ந்த தங்கம் அல்லது மதிப்பற்ற புல்லுக்கட்டு அல்லது ஏதோ ஒரு மதிப்பை உடையதான தக்காளி அப்படின்னு அதுக்கு தெரியுமா? கிராமங்களில் சாலை ஓரங்களில் ஒரு டானா மாதிரி ஒரு கல் ஒன்று இருக்கும். அப்படி போட்டிருப்பான், இப்படி இருக்கும் கல், சும்மா ஒரு வாசப்படி மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பேர்? சுமதாங்கி கல்லுன்னு பேர். அதுக்கு இந்த கூடையில் வெயிட்டை வச்சுன்னு வருவா. வந்தாள்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், கழுத்துலாம் வலிக்கும், வெயிட்டாக இருக்கும், டயர்டாக இருக்கும். அந்த கூடையை இறக்கி கீழே வச்சுட்டு மறுபடியும் அந்த வெயிட்டோடு அந்த கூடையை தூக்கி தலையில் வச்சுக்கிறதுக்கு கூட சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டான், யாரும் கூட இருக்க மாட்டான். அதுக்காக ஒரு மனிதனுடைய தோல் வசரத்திற்கு அந்த கல் இருக்கும். இப்போ தலையில் கூடையை தூக்கி வருவேன், அப்படியே அந்த தலை வெயிட் இருக்கு இல்லையா, பாரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த கல் மேலே வைப்பான். சுமை தாங்கின்னு பேர் அந்த கல்லுக்கு. அது ஒரு மரத்துக்கு நிழலில் இருக்கும். ஸோ இந்த கூடையை சுமந்துன்னு வந்தான் பாருங்க, அவன் அந்த மர நிழலில் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொள்வான். அங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், அதில் தீர்த்தம் சாப்பிடுவான். கொஞ்சம் நல்ல மர நிழலில் சத்தனாகி கொஞ்சம் படுத்துப்பான், டயர்டாக இருக்கும். அது வரலும் அந்த கூடையில் அது ஏதோ ஒருத்தர் வெண்டைக்காய் கொண்டு வந்திருக்கான், கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கான், ஏதோ ஒரு வஸ்து கொண்டு வந்திருக்கான். அதை கொண்டு வந்து அது மேலே வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துன்னு போவான். அப்போ அந்த கல், ஒருத்தன் கூடையில் வெண்டைக்காய் கொண்டு வந்து வச்சான், தாங்கித்து. ஒருத்தன் புல்லுக்கட்டு கொண்டு வந்து வச்சான், அது தாங்கித்து. ஒருத்தன் மீன், ஒரு கூட நிறைய மீன் கொண்டு வந்தான், மத்சியம் அதை கொண்டு வந்தான், அது தாங்கித்து. இப்போ இன்னொருத்தன் 10 கிலோ தங்கம் கொண்டு வந்தான், அதையும் அது தாங்கித்து. இப்போ இது அனைத்தையும் தாங்கக்கூடிய சுமை தாங்கி கல்லுக்கு தன் மீது வைக்கப்பட்ட பொருளின் பெருமை தெரியுமா? சீச்சி, கப்படிக்கிறது மீன் கூடையை கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு நினச்சிக்குமா? உடம்பெல்லாம் அரிக்கிறது புல்லு கூடையை கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு நினச்சிக்குமா? இல்லை வெண்டைக்காய் குழகுழன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிக்குமா? சூப்பர், நம்மக்கிட்ட தங்கம் கொண்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு நினச்சிக்குமா? ஸ்தானுரயம் பாரஹார கிலா பூத். ஐயா, வேதத்தை மட்டும் அறிந்து வேதத்தின் உள்ளுரை பொருளான தத்துவத்தை எவன் உணராமல் இருக்கிறானோ, அதாவது வேதாத்தியனம் செய்த வேதத்துடைய அர்த்தங்களை எவன் அறியாமல் இருக்கிறானோ, அவன் சுமை தாங்கி கல்லுக்கு சமானம். ந வேத யஜ்ஞ அத்தியனைஹி. வேதன அறிவு, வேதார்த்தங்களை அறிவதுன்னு அர்த்தம். வேத யஜ்ஞ அத்தியனைஹின்னு அர்த்தம். முதல்ல வேதார்த்த ஞானம், அப்புறம் யாகம், அப்புறம் அத்தியனம்.
வேதார்த்த ஞானம் தெரிஞ்சுட்டான். ஆனால் வேதார்த்த ஞானம் தெரிந்து அந்த தத்துவத்தை உணராமல் இருந்தால், முதல்ல வேதம் தெரிஞ்சுட்டு வேதார்த்த ஞானம் தெரியாமல் இருக்கிறது, அடுத்தது வேதார்த்த ஞானம் தெரிஞ்சுட்டு தத்துவத்தை உணராமல் இருக்கிறது. நேற்று கீழே ஒன்று பார்த்தோம் இல்லையோ, ஒரு இடத்துல சிவயேவ கேவலகான்னு ஒரு வாக்கியம் வருது, ஒரு இடத்துல இரண்ய கர்ப்ப சமவர்த்தனாகிரின்னு ஒரு வாக்கியம் வருது, ஒரு இடத்துல நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரகான்னு வாக்கியம் வருது. அப்போ சிவயேவ கேவலகான்றது இரண்ய கர்ப்பஸ்த சமவர்த்தனாகிரி, இந்த வாக்கியங்களுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது? இல்லை அங்கங்கே அது வார்த்தைக்கு அதான் அர்த்தம்னா அப்போ கன்ஃபியூஷன் தான். அந்தந்த இடத்துல அந்தந்த வாக்கியத்துக்கு அப்படி எப்படி அர்த்தம்னு சொல்லிட்டு போயிட்டா அது கன்ஃபியூஷன் தான், அதுவும் தப்பு. வேதாத்தியனம் இல்லை, வேதம்னா வேதார்த்தங்களை தெரிந்து கொள்வது. யஜ்ஞ அத்தியனம் ந திரட்டும் சக்கியா, என்ன பார்க்க முடியாது. நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்ஜையா, முடியாதுரா கண்ணு, இதெல்லாம் பார்த்துக்க முடியாது, டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. தானைஹி பலவிதமான தான தர்மங்கள் இருக்கே, நான் ஐயோ தான தர்மங்கள், ஐ எம் ஏ கிரேட்டஸ்ட் ஃபிலாந்தரபிஸ்ட் அப்படின்னு சொன்னான், இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் தான தர்மங்கள் கிரியாபிகி நச்ச, ஹோமங்கள் இருக்கே, அந்த ஹோமங்கள் முதலான கிரியைகளினாலேயும் உக்ரைஸ் தபோபிகி, அதுக்கு மேலே கடுமையான தபஸ். நான் கீழே பார்த்தோம், யமனியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்பதாக அப்படி உட்கார்ந்து அப்படி அஷ்டாங்க யோகம் பண்ணி காலை தூக்கி கழுத்தில் போட்டு கழுத்து தூக்கி காலில் போட்டுட்டு பஞ்சாக்னி நெருப்பை மூட்டி தலைகீழா தொங்கிண்டு அன்ன ஆகாரம் இல்லாமல் என்னென்னமோ உட்காந்து தபஸ்லாம் பண்ணும். வேற என்ன பண்ண முடியும்? ஆத்மயோகேன என்னுடைய சங்கல்பந்தான் காரணம். என்னுடைய சங்கல்பந்தான் காரணம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமைவேஷ விருணுதே தேன லப்யஸ்தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனூகும் சுவாம். எல்லாம் உபனிஷத் வாக்கியங்கள், அழகான வாக்கியங்கள். இதுக்கெல்லாம் சுவாரஸ்யமான அர்த்தங்கள் சொல்லிண்டே போகலாம். யோசிக்க 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 பலவிதமான சுவாரஸ்ய அர்த்தங்கள் நமக்கு தெரியும். ஹே கௌரவஸ்ரேஷ்டா, ஹே அர்ஜுனா, அதாவது பக்தியற்றவர்களாலே கேவல வேதார்த்த சிரவணத்தினாலேயோ யாகங்கள் செய்வதினாலேயோ வேதாத்தியனம் செய்வதினாலேயோ தானம் ஹோமம் அல்லது கடுமையான தபஸ் இவற்றினாலே நீ இப்பொழுது என்னை கண்டாயே, இது போன்றதான ஒரு காட்சி அவர்களுக்கும் காண கிடைக்காதது. எவ்வளோ யாகம் பண்ணாலும் அவளுக்கு கிடைக்காது, எவ்வளோ தானம் பண்ணாலும் அவளுக்கு கிடைக்காது, எவ்வளோ வேதாத்தியனம் பண்ணாலும் அவளுக்கு கிடைக்காது, எவ்வளோ வேதாத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அவர்கள் தெரிந்து கொண்டாலும் அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஏண்டாப்பா உன்னை தவிர வேறு யாரும் இந்த ரூபத்தை கண்டதே இல்லை அப்படின்னு கீழ் ஸ்லோகத்தில் சொன்னான். உன்னை தவிர்த்து வேறு யாரும் இந்த ரூபத்தை கண்டதில்லைன்னா பிரம்மருத்ராதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்னும் ஒரு கேள்வி வருமோ இல்லையோ? அப்படி அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மனுஷலோகத்தில் உன்னை தவிர வேறு யாரும் பார்க்கல. பாரு, நீ தெரிஞ்சுக்கோய, பாரு. இப்போ பீஷ்மர்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கெல்லாம். இன்ஃபேக்ட் இதை நாம் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? எவ்வளவு நேரம் இந்த கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாதம் நடந்திருக்கும். போர்க்களத்தில் சங்கொலி எழுப்பி விட்டு இரு தினத்திலும் யார் யாரெல்லாம் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நன்கு உணர்ந்து அதன் பின்னர் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்களே. ஆனால் அப்போ போர்க்களத்தில் இருக்கிற மற்றவாள்லாம் என்ன நினச்சிப்பா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாஸ் போட்டாச்சு, மேட்ச் ஆரம்பிக்க போகிறது. எல்லாம் ரெண்டு பக்கம் கேப்டனும் ரெடி ஆகிட்டா. அப்போ ஒரு கேப்டனும் ஒரு அம்பையரும் அங்கே நின்றுண்டு வெறுமை பேசின்னு இருக்கா. என்ன பேசுகிறா தெரியாது. சரி ஏதோ பேசிட்டு வந்துடுவா போல இருக்க, மேட்ச் ஆரம்பிக்க போகிறதுன்னு நினச்சிட்டா பேசின்னு இருக்கா. 80,000 பேர் ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கா. எல்லாரும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. ஆப்போசிட் டீமில் எல்லோரும் ரெடி ஆகிட்டா, இந்த டீம் ரெடி ஆகிருக்கு. ஆனால் இவா ரெண்டு பேரும் கிரவுண்டை விட்டு வெளியில் வந்தால் தான் இனிமேல் அடுத்தது திருப்பி உள்ளே வரணும்.
அப்புறம் யுத்தமாக மேட்ச் ஆரம்பிக்கிறோம்னா பேசிகிட்டே இருந்தால் இரிட்டேஷனாக இருக்காது, புரியாது, முதல்ல என்ன நடக்கிறதே தெரியாது, என்னையா அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க 2 பேருன்னு கேட்க மாட்டாளோ. அந்த மாதிரி பீஷ்ம துரோணாதிகள், துரியோதனாதிகள் இருக்கா, தர்மபுத்திராதிகள் இருக்கா, பீமசேனாதிகள் இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்சா அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பேசிட்டு இருக்கான்னா என்ன பேசிட்டு இருக்காயா, மேலே டைம் எடுத்து விடாமல் எத்தையோ தொந்தரன்னு பேசிட்டு இருக்கான்னு கேட்க மாட்டாளோ. யாருக்குமே அந்த ஃபீலிங் இல்லை. இப்போ நீங்கள் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் பார்க்குறீங்க, சினிமாலாம் பார்க்குறீங்க, ஒருத்தர் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து ஒரு வாட்ச் கட்டிகிட்டு இருக்கான், அந்த வாட்சை அப்படி திருப்பினோடனே இங்கே எல்லோரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். இவன் மட்டும்தான் அங்கே மூமெண்ட்டில் இருக்கான், மீதி பேர்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான், மீதி பேருக்குலாம் என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாது. திருப்பி அந்த வாட்சை அப்படி அட்ஜஸ்ட் பண்ண டடாய் அப்படின்னு எல்லாரும் வந்து சீக்வன்ஸாக வந்து அவள் காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்றான். என்ன மேஜிக் இது, இதெல்லாம் நம்புகிறோமா, சினிமாவில் பார்க்குறோமா? இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய சங்கல்பத்தினாலே அங்கே காலம் எப்படி கழிந்தது, கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எவ்விதம் பேசிக்கொண்டார்கள் என்பதை கூட பீஷ்ம துரோணாதிகள் மற்ற யோத வீரர்கள் எவரும் அறிய ஒட்டாமல் கிருஷ்ணன் சங்கல்பத்தினால் தடுத்திருக்கிறான். அதனால்தான் அவள் அப்படியே இருந்திருக்கா, அது தெரியாது. ஆனால் அர்ஜுனா, இப்போ நீ என்னை தெரிஞ்சுண்டல, இது எல்லாருக்கும் சாத்தியமே இல்லை. இப்போ அது அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூ பண்ண போகிறான். இந்த ஸ்லோகத்தை நாம் அடுத்து மேற்கொண்டு அனுபவித்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தோடு சேர்த்து அனுபவித்தோம்னா நல்லாயிருக்கும். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் ந வேதயஜ்ஞாத்யயனைர்ந தானைஹி ந சக்ரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபः ஷக்ய அஹம் நிருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் ந வேதயஜ்ஞாத்யயனைர்ந தானைः ந வேதயஜ்ஞாத்யயனைர்ந தானைः ந சக்ரியாபிர்ந தபோபிருக்ரைः ந சக்ரியாபிர்ந தபோபிருக்ரைः ஏவம் ரூபः ஷக்ய அஹம் நிருலோகே ஏவம் ரூபः ஷக்ய அஹம் நிருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தரிசிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் ந வேதயஜ்ஞாத்யயனைர்ந தானைர்ந சக்ரியாபிர்ந தபோபிருக்ரைः ஏவம் ரூபः ஷக்ய அஹம் நிருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். ராஜ
राजस सुकुमार मदनांचा पुतळा 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 रवी शशिकला लोपलिया राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनांचा पुतळा राजस सुकुमार मदनांचा पुतळा
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். அத க்ஷமா பிரார்த்தனா யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் ச யத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச்ச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச்ச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அச்ச மங்களம் ஸ்ரீயः காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.